இப்போ பெரும்பாலும் மக்கள் ஆன்மீகத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரெண்டுமே தனித்தனியான விஷயங்கள் கிடையாது. உங்களிடத்திலிருந்து தூரத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய எதுவுமே, அதாவது எதுவும் நிரூபிக்க முடியாது. அப்படி நிரூபிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம எதையும் மறுக்கவும் முடியாது. இப்போ நம்ம எந்த பாதையில் நான், அதாவது என் சுயம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆன்மீகம், அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த காலகட்டத்தில் பொதுவாக ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டாலே மக்கள் மனதில் என்ன மாதிரியான பிம்பம் தோன்றுது அப்படின்னு பார்த்தா ஒரு எதிர்மறையான பிம்பம் தான் தோணுது. இப்போ பெரும்பாலும் மக்கள் ஆன்மீகத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிஜமான சவால்களை எதிர்கொள்ள தெரியாமல் அதிலிருந்து தயங்கி அதிலிருந்து தப்பித்து ஓடுறது அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து அது ஒரு திறமையற்ற தன்மை இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதான் நடைமுறை வாழ்க்கையில் கையாளக்கூடிய திறன் இல்லாதவர்கள் ஒரு மாயமான உலகத்தில் தஞ்சம் புகுந்துக்குவாங்க. அப்படி அவங்க அந்த ஆன்மீகத்தை பற்றின ஒரு எண்ணத்தில் அதை பார்க்குறாங்க. மூன்றாவதாக மூட நம்பிக்கைகள், அதாவது ஒரு கோள்களோட நகர்வு, அப்புறம் ஒரு கல்லில் இருக்குது பயங்கரமான சக்தி இருக்குது, இல்லை நிறைய ஃப்ரீக்குவென்சிஸ், இந்த இடத்துக்கு போனால் நல்ல ஃப்ரீக்குவென்சி கிடைக்கும், பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும், இந்த மாதிரியான ஆதாரம் இல்லாத விஷயங்களில் அவங்க நம்பிக்கை கொள்கிறாங்க. அடுத்து இந்த கடவுள் மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது காட்மென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, குருக்கள், இவங்களை பின்பற்றவங்க சுயமாக சிந்திக்காமல் அல்லது ஒரு குரு என்ன சொல்கிறாரோ அந்த சொல்கிறத முழுமையாக உண்மையாக ஏற்றுக்கிறாங்க. ஸோ இப்படி ஏற்றுக்கொள்கிறதும் சரியான ஆன்மீகமாக இருக்க முடியாது அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அதை நம்புகிறாங்க. இதையும் தாண்டி இப்போ மாயாவாதம், அதாவது ஒரு அனுமானவியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மிஸ்டிசிசம்லாம் சொல்லுவாங்க. பேய்கள், ஆவிகள், மற்ற உலக அனுபவங்கள், அப்புறம் மந்திரங்கள், தந்திரங்கள், இதெல்லாமான விஷயங்களையும் அவங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகம்னு நினைக்கிறாங்க. மற்றும் சரிபார்க்க முடியாத விஷயங்கள் பல இருக்குது. அதாவது எதுவும் நிரூபிக்க முடியாது. அப்படி நிரூபிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம எதையும் மறுக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற தன்மையிலேயே இந்த இருக்கக்கூடிய ஆன்மீகம் ஒரு செழித்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்படி வளர்ந்து கொண்டு இருப்பது சரியானது கிடையாது. அதாவது இது ஆன்மீகத்தின் மேலோட்டமான மற்றும் கேவலமான வடிவம் மட்டுமே அப்படிங்கிறதா மக்கள் இதை இப்போ இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தை பற்றி அவங்க வலுவாக வாதிடுறாங்க. நம்ம இப்பொழுது வாழ்க்கையோட உண்மையான பொருளும் அதில் ஆன்மீகமும், அதாவது லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதை பார்க்க போகிறோம். இந்த லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரெண்டுமே தனித்தனியான விஷயங்கள் கிடையாது. அதாவது ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. அது மாறாக நம்ம வாழ்க்கையோட மையத்தில் தான் அந்த ஆன்மீகமே இருக்க வேணும். அப்போ வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறது, இப்போ நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோன்னா இந்த அமர்ந்திருக்கிற இடம், இந்த நாற்காலி, இப்போ நான் அணிந்திருக்கக்கூடிய உடை, இப்போ எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேமரா, இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையோட அங்கங்களாக இருக்குது. இப்போ இதை தாண்டி நமக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போது இந்த கேமராவை எடுத்துட்டிங்கன்னா, இது இந்த கற்பனையான தெய்வீக உருவங்களை காட்டிலும் இது மிகவும் பவர்ஃபுல்லானது. ஏன்னா இது உண்மையானது, இது தொடக்கூடியது, அது நேரடியாக நமக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய வலிகள், துக்கங்கள், நம்பிக்கைகள், ஆசை, உறவு, இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது. அதே போல் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நமக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், நம்ம இருக்கக்கூடிய இடம், இவை எல்லாமே வாழ்க்கையின் பகுதிகள் தான். இந்த உண்மையிலிருந்து விலகி வேறு ஏதோ உலகத்தை பற்றி ஒரு தத்துவம் பேசுதுன்னா அது ஆன்மீக வாழ்க்கையோட தொடர்பற்று போகுது. இப்போ உண்மையான ஆன்மீகம் இந்த உடல், இந்த உலகம், இந்த உறவுகள் ஆகியவற்றிலிருந்து நம்ம பிரிந்ததல்ல. அது இதுக்குள்ளேயே ஆழமான ஒரு உண்மையை தேடுகின்ற பயணம் தான் ஆன்மீகம்.
இப்போ ஆன்மீகம்ங்கிற சொல்லுலேயே ஒரு சிக்கல் இருக்கு. அது ஆங்கிலத்தில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற சொல்ல பிரித்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்னா ஆவி. இப்போ ஆவிங்கிற சொல்லு இருக்கிறதுனாலயே ஆன்மீகத்தை வந்து ஆவிகள், அது ஒரு மர்மமான சக்தி, மர்மமான இருப்புகள் போன்றவற்றோட இணைத்து பார்க்குறாங்க. இந்திய மரபில் ஒரு சொல் இருக்கு. அந்த சொல் வந்து சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க, அது வந்து அத்தியாத்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தியாத்மம் அப்படின்னாலே சுய அறிவு, அதாவது செல்ஃப் நாலேஜ். அது ஆவியை பற்றியது இல்லை, அது நான் அப்படிங்கிற அந்த தன்னை பற்றியது. அது வந்து ஒரு விசாரணை, அதாவது என்கொயரின்னு சொல்லுவோம். அது ஒரு பிலீஃப் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. இப்போ அந்த ஆன்மீகம்ங்கிறது அது உண்மைதான், அது வந்து ஃபேக்ட் சார்ந்தது தான். இந்த கற்பனையோ ஒரு இமேஜினேஷனோ அதை சார்ந்தது கிடையாது. அப்போது இந்த அத்தியாத்மம் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை ஆழமாக அறிதல், அதுதான் அந்த சொல். அப்போது இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு தன்னை ஆழமாக அறிதல் அப்படிங்கிற ஒரு சொல்லை நம்ம போட்டுக்கிட்டோன்னா, இந்த ஒரு சொல் வந்து நமக்கு ஆன்மீகத்தோட முழு அர்த்தத்தையும் மாற்றிவிடும். இப்போ சுய அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, தெளிவாக சரிபார்க்கக்கூடிய விசாரணைக்கு உட்பட்ட ஒரு துறை தான் சுய அறிவு. ஆனால் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற சொல் என்ன பண்ணுதுன்னா, அதை அனைத்தையுமே மங்கலாக்கி எதுவும் நமக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலையில கொண்டு போய் விட்டுடுது. ஆக இந்த சுய அறிவு அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்துக்கு உண்டான சரியான சொல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையான ஆன்மீகத்தினோட இலக்கு என்ன? உண்மையான ஆன்மீகத்தின் இலக்கு வந்து துன்பத்திலிருந்து விடுபடுதல் தான். அதாவது ஃப்ரீடம் ஃப்ரம் சஃபரிங். அதுதான் ஒரு உண்மையான ஆன்மீகம். துன்பம் அப்படிங்கிறது ஒரு கற்பனை கிடையாது, அது சரிபார்க்கக்கூடிய உண்மை. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கேட்டிங்கனாலும் துன்பப்படுகிறீர்களா அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து எடுத்தீங்கன்னா எல்லாரோட பதிலும் ஆமன் தான் இருக்கும். ஏன்னா துன்பத்தின் ஆதாரம் அதான் நான் இல்லையா, அப்படிங்கிற இந்த இருப்பு தான் துன்பத்தினோட ஆதாரம். அப்போ யார் நமது அடையாளங்கள், அச்சங்கள், ஆசைகள், பற்றுகள், வெறுப்புகள் இவை தான் துன்பத்தை உருவாக்குது. அப்போ துன்பத்தை போக்கணும்னா நான் யார் என்பதை உண்மையாக புரிந்து கொள்ளணும். அதற்கான பாதை தான் சுய விசாரணை, செல்ஃப் என்கொயரி. அந்த சுய விசாரணை அது வந்து தன்னைத்தானே அப்சர்வ் பண்ணிக்கிறது, செல்ஃப் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. இப்போ சுய விசாரணையோட இலக்கு வந்து செல்ஃப் நாலேஜ், அதாவது சுய அறிவு. உண்மையான ஆன்மீகம் என்பது ஓடி போவதில்லை. ஏன்னா நீங்கள் எங்கே ஓடினாலும் நான் உங்களோடவே வரும். அப்போது நான் வரும்போது துன்பமும் உங்களோடவே வரும். அதனால் நீங்கள் ஓடுறதுனால எந்த பயனுமே இல்லை. அப்போ உண்மையை எதிர்கொள்வதற்கு ஒரே வழி சுயத்தை அறிவது தான். இப்போ நம்ம ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பொய்யான ஆன்மீகத்தை வந்து பாப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. உண்மையான ஆன்மீகத்தை வந்து சுய அறிவுன்னு சொல்லுவோம். இப்போ பொய்யான ஆன்மீகம் வந்து நமக்கு சரிபார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நம்புது. ஆனால் உண்மையான ஆன்மீகம் சரிபார்க்கக்கூடிய உண்மைகளை அடிப்படையாக கொண்டது. பொய்யான ஆன்மீகம் வந்து பொய்யாக்க முடியாத கூற்றுக்களை சொல்லும், உண்மையான ஆன்மீகம் நிராகரிக்கக்கூடிய கூற்றுக்களை சொல்லும். பொய்யான ஆன்மீகம் வந்து நம்பிக்கை சார்ந்தது, ஆனால் உண்மையானது விசாரணை, என்கொயரியை சார்ந்தது. பொய்மையானது வந்து உண்மைகளை இகழும், இது உண்மைகளுக்கு மரியாதை அளிக்கும். அந்த பொய்யான ஆன்மீகம் வந்து கற்பனைகளை மகிழும், ஆனால் உண்மையான ஆன்மீகம் அது உண்மையை எதிர்கொள்ளும். அந்த உண்மை வந்து மிகவும் வலிமிகுந்ததாக கூட இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும். இந்த பொய்மையான ஆன்மீகம் வந்து இந்த புற உலக சக்திகள், இந்த மந்திரங்கள் இதை எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கும். ஆனால் உண்மை வந்து தன்னையே செல்ஃப் அப்சர்வேஷன், அப்புறம் தர்க்கம், அப்புறம் பகுத்தறிவு இவற்றை வந்து கொண்டு அதை விளங்கிக்க பார்க்கும். அந்த பாப் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ஒரு தற்காலிக நிவாரணமாக தான் இருக்கும். ஆனால் உண்மையான ஆன்மீகம் வந்து ஒரு நிரந்தர விடுதலை, அதாவது துன்பத்தினோட முடிவு வந்து இந்த நிரந்தர விடுதலை மட்டுமே உண்மையான ஆன்மீகம் நமக்கு தரும். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த மதங்கள் மூட நம்பிக்கை அதிகம் உள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி, பெண்களோட நிலைமை, அவர்களோட ஆயுட்காலம், குழந்தையோட இறப்பு விகிதம் பின்தங்கிய நிலையில தான் காணப்படும். இது தற்செயல் அல்ல, இது மூட நம்பிக்கையும் அறியாமையும் ஒன்னோட ஒன்று இழந்ததுனால ஏற்படக்கூடிய விளைவு தான். அதை நீங்கள் எங்கே வேணாலும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்படி பொய்யான ஆன்மீகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் அந்த பொய்யான ஆன்மீகம் ஏன் மக்களை ஈர்க்குது?
ஏன் அதை வந்து அட்ராக்ட் பண்ணுது? அது மனிதனோட அறியாமை, பலவீனம், பயம், இதைத்தான் வந்து அது வந்து ஒரு மூலதனமாக எடுத்துக்குது. அதனால தான் இதில் மக்கள் விழறாங்க. இது ரெண்டாவது வந்து இது துன்பத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு மலிவான ஒரு வழின்னு சொல்லலாம். இப்போ வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது, அதாவது உதாரணத்துக்கு முதலாளி கிட்ட நமக்கு பிரச்சனை, வேலை இழப்பு, இல்லை வேறு ஏதோ பதட்டங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய உண்மையான காரணங்களை ஆராய்வதற்கு பதிலாக, அல்லது அந்த ஆராய்வதற்கு உண்டான தைரியமும் பொறுமையும் நமக்கு இல்லாமல் இருக்கும்போது நம்ம இந்த மலிவான இந்த ஆன்மீகத்துக்குள்ள நம்ம மாட்டிக்குவோம். பெரும்பாலானவருக்கு அந்த தைரியம் இருக்காது. அப்போ உடனே இதுக்குள்ள மாட்டிக்குவாங்க. அதே போல தன்னைத்தானே எதிர்கொள்ளும் போது உண்மையான காரணங்களுக்குள்ள சென்று போய் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இல்லை. அப்படிங்கும்போது நம்ம அந்த மலிவான ஆன்மீகம் அதுக்கு நம்ம உடனே நம்ம போயிடணும். இப்போ நம்மளோட எண்ணங்கள், செயல்கள், அணுகுமுறைகள் எல்லாமே வந்து அந்த பிரச்சனைக்கு காரணம் எல்லாம் நாம தான் அப்படின்னு அது புரியும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது வந்து ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப சிரமமாகவும் இருக்கும். எனவே என்ன பண்ணுறாங்க மக்கள், அது அந்த வேதனையை தவிர்ப்பதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு வழியை தேடுறாங்க. அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. மனிதர்களுக்கு உண்மையை விட அவளுக்கு ஆறுதலும் அதுலேருந்து தப்பிப்பதை தான் வந்து அவங்க தேர்வு செய்கிறாங்க. அப்படித்தான் நம்ம வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அவளுக்கு அது வலி மிகுந்ததாக இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆறுதல் தரக்கூடிய அந்த பொய்யை தேர்வு செய்கிறாங்க. இதை தாண்டி குருமார்களோட தந்திரம், அதாவது ஒரு குரு இருக்காரு, அவர் சொல்லுவார், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த பழத்தை சாப்பிட்றதுனால ஒரு பிரச்சனை எப்படி தீர்ந்து போகும்? இப்போ இந்த பிரச்சனைக்கும் அந்த பழத்துக்கும் என்ன உறவு அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு காரண உறவை கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டாங்க. நீ முழுமையாக எனக்கு சரணா இருந்தால் தான் அதெல்லாம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அதை மழுப்பி விட்டுருவாங்க. இது முற்றிலுமாகவே வந்து ஒரு நிபந்தனையற்ற நம்பிக்கையை கோரக்கூடிய ஒரு தந்திரம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ மற்றவங்கெல்லாம் இதை செய்யறதுனால மில்லியன் கணக்கான மக்கள் வந்து இதை பின்பற்றுறாங்க. அதனால என்ன நினைக்கிறாங்க, இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிறதுனால மற்றவங்க செய்யறாங்க, அதனால நம்மளும் இதை செய்வோம் அப்படிங்கிறதுனால அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு வலி மிகுந்த ஆனால் ஒரு நேர்மையான பயணமாக இருக்கும். ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அ பெயின்ஃபுல் பட் அன் ஹானஸ்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உண்மையான சுய அறிவு அப்படிங்கிறது ஒரு இனிமையான அனுபவம். அது ஒரு மருத்துவ சிகிச்சை போன்றது. இப்போ ஒரு நோய் ஏற்பட்டதுன்னா ஒரு கட்டியை குணப்படுத்தணும் அப்படின்னா அதை அறுவை சிகிச்சை பண்ணணும். அப்போ அதுக்கு உண்டான வலியை தாங்கி தான் ஆகணும். அப்போது அந்த உள்ள பார்க்கும்போது அதில் துர்நாற்றம் வீசத்தான் செய்யும், அதில் பல குப்பைகள் இருக்கத்தான் செய்யும். மனிதன் பரம்பரையாக மரபணு ரீதியாக வந்த எல்லா பழக்கங்களும் வழக்கங்களும் அதில் இருக்கும். இதையும் தாண்டி அவன் பாரம்பரியம், வளர்ப்பு முறை, கல்வி, சமுதாயம், நமக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகள், கற்பனைகள், மாயைகள், நிபந்தனைகள், இவை எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஒருத்தர் வந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்யறதா சொன்னார்னா அவரோட முகத்துல ஒரு அழகா ஒரு புன்னகை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த நபர் வந்து தனக்குள்ள எதையுமே பார்க்கறது இல்லை, அவர் ஒரு கற்பனை செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. உண்மையிலே ஒருவர் தனக்குள்ளே பார்த்தார் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய குப்பைகளை கண்டு எப்படி புன்னகை புரிய முடியும்? இப்போ சுய அறிவின் செயல்முறை அது வந்து செல்ஃப் அப்சர்வேஷன். அது ஒவ்வொரு தருணத்திலும் தன்னோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவனிக்கிறது தான். இப்போ அதே போல நிராகரித்தல், கற்பனையானவற்றை நம்ம வந்து கைவிடுறது. அடுத்து சரிபார்த்தல், வெரிஃபிகேஷன் சொல்லலாம், உண்மைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ இந்த கைவிடுதல், அதாவது பொய்யான அடையாளங்கள், மாயைகள், இந்த பயங்கள் அனைத்தையுமே ஒவ்வொன்றாக நம்ம உதிர்க்கணும். இந்த செயல்முறை வந்து ரொம்ப வலிமிகுந்ததாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலான மக்கள் இதை வந்து தவிர்த்துடுறாங்க. இதையே அடுத்த முக்கியமான கேள்வி, இப்போ நம்ம எந்த பாதையில் நான், அதாவது என் சுயம் இருக்கிறது? வேர் இஸ் ஐ இன் திஸ்? ஆன்மீகம், மதம், தர்மம், சுய அறிவு,
விசாரணை, இப்படியெல்லாம் இந்த சொற்களை வந்து நம்ம பயன்படுத்தும் போது ஒவ்வொரு முறையும் நாமே நம்மை 2 கேள்விகளை கேட்க வேணும். இதுல நான் எங்கே, அதாவது நம்ம படித்த விஷயங்கள், இந்த உபதேசங்கள், புத்தகம், குரு, இவை எல்லாமே வந்து நான் யார், ஏன் அச்சங்கள், ஏன் ஆசைகள், ஏன் மாயைகள் அப்படிங்கிறத பத்தி பேசுதா? இல்லைன்னா அது உண்மையான ஆன்மீகமா இருக்க முடியாது. இது என்ன என்னோட உண்மைக்கு நெருக்கமா கொண்டு செல்கிறதா அல்லது என்னிடமிருந்து விலகி செல்கிறதா? உங்களிடத்திலிருந்து தூரத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய எதுவுமே கற்பனை உலகங்கள், மாயை தான். அதெல்லாம் ஒரு தெய்வீக அனுபவங்களா கூட இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தற்காலிக மயக்கத்தை மட்டுமே தரும். அது ஒரு போதை பொருள் மாதிரி. சிறிது நேரம் நல்லா இருக்கும், ஆனா பிரச்சனையின் மூலத்தை வந்து தொடவே தொடாது. உங்களை உள்ளே அழைத்து செல்லக்கூடிய எது இருந்தாலும், அது வலி மிகுந்ததாக இருந்தாலும், அதுதான் உண்மையான சுய அறிவின் பாதை. இப்போ இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு துறையானா அப்படிலாம் துறையெல்லாம் கிடையாது. அது நீங்க வந்து ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தை சார்ந்த ஒரு வல்லுநராக இருக்கலாம், ஒரு ஐடி ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், நீங்க எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு இளைஞராக இருக்கலாம், ஒரு முதியவராக இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், மத நம்பிக்கை உடையவராக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே அப்பால நம்ம ஒரு பொதுவான விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம். என்னன்னா, நம்ம எல்லாருமே துன்பப்படுறோம். இதுதான் அதோட பொதுவான விஷயம். இந்த துன்பம் அப்படிங்கிறது மனித முயற்சிகளுக்கும் அடிப்படையான விஷயமே இந்த துன்பம் தான். அவன் முயற்சி செய்யறான்னா அதுக்கு காரணமே துன்பம் தான். இந்த சுய அறிவு அப்படிங்கிறது வந்து இந்த துன்பத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஒழுக்கம் தான். எனவே இது வந்து ஒரு துறை அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த அனைத்து துறைகள், அதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் அடித்தளமா இருக்கக்கூடியது. எந்த ஒரு ஆன்மீக கோட்பாடோ அல்லது உபதேசத்தையோ நீங்க பின்பற்றும் போது இது என்னை யார் அப்படிங்கிறத பற்றி பேசுதா அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. உங்களோட அடையாளங்கள், அச்சங்கள், உங்களோட லட்சியங்கள், பற்றுகள் இதெல்லாம் கையாளவில்லை அப்படின்னா அது உங்கள் நேரத்துக்கு மதிப்பில்லாத ஒரு மேட்டர் தான். அது மற்றும் கற்பனையான ஒரு மாயையான விஷயம் மட்டும்தான். உண்மையான ஆன்மீகம் அது உங்களுக்குள்ள அழைத்து செல்லும். அங்குதான் விடுதலை இருக்கிறது. இப்ப இதைத்தான் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க, தாட் அண்ட் திங்கிங்னு பிரிச்சிருக்காங்க. இப்ப யாருக்கு இந்த அகம் புறம், தாட் அண்ட் திங்கிங் இதெல்லாம் நல்லபடியா புரியுதோ அவர்களுக்கு இந்த சுய அறிவு, அதாவது செல்ஃப் நாலேஜ் நல்லபடியாக அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது புரிஞ்சுட்டாலே, ஒருத்தருக்கு நல்ல சுய அறிவு, அந்த செல்ஃப் நாலேஜ் வந்துட்டாலே அவர்களுக்கு துன்பத்திலிருந்து விடுபடக்கூடிய எல்லா ஆற்றலும் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ரொம்ப எளிமையாக அது வந்து கிடைச்சிரும். ஆகவே இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு சரியான பொருளை உணர்ந்து அது ஒரு செல்ஃப் நாலேஜ், அது ஒரு விசாரணை, அது ஒரு என்கொயரி, அது நம்பிக்கை அல்ல. அது என்னைக்குமே வந்து ஃபேக்டை சார்ந்தது தான், அதாவது உண்மைகளை சார்ந்தது அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லா துன்பத்திலிருந்தும் நம்ம ஈஸியாக விடுபடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனை விருந்தை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வாரத்தில் வேறொரு சிந்தனையில் நம்ம பார்ப்போம். நன்றி.